இந்த ஒய்யார கொண்டு ஒய்யார குரலோட ஓசை ஒய்யார குரலோட ஓசை ஒய்யார குரலோட ஓசை தயாளர மேலே ஓசை அப்படியா சுகத்து பண்டாருன்னு கூப்பிட்டுருக்கானோ மகாராஜா கூப்பிட்டாரு என்னன்னு மகாராஜா படைத்தலைவரே வணக்கம். பதில் வணக்கம். கூப்பிட்ட காரணம் உங்க வயசுக்கு எனக்கு நீங்க கும்பிடக்கூடாது. என் அன்புக்குரிய என் தாத்தா சொல்லுவாரு, மல்லேரு ஆட போறியோ சாவ போறியோ ஆட்டக்காரன் பூராமே முன்னாடி வந்தா தலாய் சேகர பேல கச்சி மயில் பயிலும் கண்ட மூச்சு பயிலும் செவேரி கிருஷ்ண போனார் சொன்னார், பின்னாடி போவாதீங்க முன்னாடி வாங்கடா. ஏறி நம்மளை கண்ட பயப்படுவான். முன்னாடி போனீங்க சில்பாயிடுங்க. சொன்னா புண்ணியவான்கள் சொன்ன வார்த்தைனா பயன்படுத்தணும். முன்ன வந்துட்டு இருக்கோம். எத்தனை கொம்பு வந்தாலும் விட உடைக்கக்கூடிய தெம்பு கட்சி மருந்து கட்ட மூச்சாகட்டு இருக்கு. குறைக்கு பக்கத்தில் கட்டி அது போது திருமதியை பூட்டி படிப்படி தத்துரைக்க மன்னுவத்தர் மேலாடி அத்திரிபர் உரிக்க முன்னே காசு விட்டாது வீதிகள் தோறும் நாளை பச்சை பார்த்துக் கொள்ளலாம். தெண்டத்துல அதாவது சரஸ்வதி ஆட்டங்கள்ல அடுத்து அதாவது தாழ்வான் தீர்ந்து இந்த குதிரைக்கார பையன் எப்பேற்பட்ட வீராதி வீரனா இருப்பான், சூராதி சூரனா இருப்பான். சற்று பார்க்கலாம்.
அன்பா மகாராஜா நம்ம அற்பம் எங்கே அஸ்வினி கரணிகை கார்த்திகை திருவாதிரை புனர் பூசம் ஆயில்யம் மகா என்ன காலில் கேட்ட இட்லியா பாயிலோரா இல்லை ராத்திரி கட்டின மாதிரில பார்சல்லாம் இல்ல தலைக்கு ஒண்ணு வாங்கிட்டு அவனு போராட்டு சாப்பிட்டு அங்க சொல்லிட்டாங்க சரி தெண்டத்துல சீக்கிரம் போய் தேட்டு வாங்கண்ணா பொங்கா சாமி நம்ம குதிரை அங்க நடக்குது அப்பா கடவுள எட்டி பேசு எத்தனை பகவான் எட்டி பேசு எத்தனை குத்தேன்னு குத்தரை பண்ணி போட்டாலும் குத்தம் செய்தாலுமா குத்தம் செய்தாலும் கொண்டு பொறுத்துக்கணும் ஐயா அப்பா சாமி கும்பிடுறாங்க நேரா வீட்டு கும்பிடுறாங்க காலத்துக்கு காட்டுவாங்க நேரா வீட்டு கும்பிடணுமா சரி அப்பா எந்த குத்தரை பண்ணி போட்டுட்டாலும் கொண்டு பொறுத்துக்கணும் சரி எப்படிமா கூட்டு போனா என் பொண்டாட்டி நீனும் என் பொண்டாட்டி நீனா என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டியா சரி அதான் வச்சுக்கோ என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி அப்புறம் என் பொண்டாட்டி நானும் நல்லா இருக்கணும் என் பொண்டாட்டி நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேட்டிக்கிட்ட ஆஸ்பத்திரி குதிரை எப்படிமா சாமி மழையில வந்தது ஒருத்து வாழ விட்டாங்க அது எங்கே ஒண்ணு தப்பித்து இருந்து வேற ஒண்ணு இல்லையா என்ன என் குருவாகிய வால்மீகியுடைய வாழத் தோட்டத்தில் உங்களுடைய அற்பம் புகுந்து அடியும் தண்ணி துணியும் தண்ணி நடு மஞ்ச குறுப்பை விட்ட காரணத்தினால் என்னுடைய சீனி கொடியினால் பிடித்து கட்டி வச்சிருக்கேன் சபதி சாமர்த்தியம் இருந்தால் சண்டை செய்து விட்டு போகிறார் ஆமா காவல் கொண்டு காவல் காத்துறேன் முட்டை காய வைக்க மாட்டேன் முட்டை அப்ப இப்படிதான் சாமர்த்தியம் இருந்தால் என்னோடு சண்டை செய்து என்னுடைய அஸ்பத்தை வீட்டு போனார் மகாராஜா வாங்க வாங்க அண்ணா மகாராஜா படைத்தலைவரே நம்ம ஆஸ்பத்திரி ஒரு சுடிபைய பிடிச்சு வச்சிருக்காங்க யார் அச்சபயம் இல்லாமல் அண்ணாரைய ஸ்ரீ ராபரான் யாகத்தை பண்ண ஒரு சிறுவல் கட்டி வச்சிருக்கானா சீ யார் ராம பாருங்க யார் இங்க பாருங்க உனக்கு மாணவர்கள் சூடு சொன்னதுக்கா இந்த சிறுவன் கத்திரிக்காயில காலுங்கைய மனசு மாதிரி இருக்கு இவன் பிடிச்சு கட்டி வச்சிருக்கான்னு சொல்லி அப்படி அழைச்சவன் சொல்ற இவனா இந்த பையனா தெரியாத குதிரை போயிருந்தான் Hey!
புதுரு புடிச்ச ஏ சோள போல கப்பு போல நான் தான் ஏலே, நான் தான் போய் விடுறது, நீ எதுக்கு குதிரை பிடிச்சியா கையில முச்சி சொல்ல கொட்டேன் கேளு, நான் தான் போய் விடுறது, என்ன செய்ய நான் தான் குதிரை பிடிச்சேன் நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்படியா ஆ யார் என்ன பண்ணி கட்டி வீரனே போல வந்து விடுவேன் வந்தா நான் உடனே இப்படி தண்ணி விட்டாச்சு உன்னை சீரியா விடுவேன் பார்த்து செய்ய போல பார்த்தா சரி என்ன பண்ண கட்டி உங்களை பொண்ணு கூட ஒண்ணா அவன் என்ன பண்ணா ஏய், கருப்பம்புல். எவன்டா? இலே, ரெண்டு அதான் சொன்னேன். கருப்பு புல். ஆமா, ரெண்டு வெட்டு. 3 துண்டு. வெட்டி மூட்டை கணக்குல அள்ளி டிப்பர்ல ஏத்தி வயக்காட்டுல காலடிச்சு கொத்து போய் உங்க சேனாசியான ஓடி போய் சொல்றான். மகராஜா அவ கருப்பு புள்ளே நம்ம நறுக்கிடுவாங்களாம் யாரு கருப்பு புள்ளே நம்மையா இருக்க முடியுமா போட்டா இருக்க முடியுமா போட்டா முட்டை வைக்கிட்ட வாடா சரி சொல்லு கட்டி மகராஜா கட்டி அடிச்சு சொல்றான். கட்டி அடிச்சு யார் நம்மையா நம்மள கூட்ட சரிங்க என்ன அவன் சொல்லுவான் ஏன் நான் ஏய். உக்களை தான் சொல்லுவான் ஏன் சர்வீஸ்ல நான் புறமோத கட்டி ஓடுறவனே என் பயக்கத்துல இல்ல நம்மை கட்டி அடிப்பானா ஆமா. அப்படியா இறை ஓ ஹஸ்பண்ட பிடித்து பாழ்மரத்தை கட்டி வச்சிருக்கானே அது போல இவனு பிடிச்சு கட்டி விடலாம் அப்படி நினைக்கிறான் கெம்பு. எலாய் ராஸ்கால் கட்டி அடிச்சிரு கோவம் கட்டி அடிச்சிரு கோவம் ஒரு கிட்ட இருக்குது காலம் இவனுக்கு எவ்வளவு சேர்த்துன்னு சொல்லு எவ்வளவு சேர்த்து தெரியுமோ அங்க வேம பேச அப்படி திரும்பி பார்த்து இந்த மாதிரி செவுரு இருக்குல்ல, வேம பேசுறல செவுரு. நாகமா பேசு ஏரி உள்ள போய் மானியம் கயிறு வண்டியாவது கட்ட வண்டியாவது வச்சு 2-3 ஆளை கூட்டு போய் மண்ணடிச்சு கொண்டாந்து தண்ணி முண்டு ஊத்தி சேர் குழைப்புற மாதிரி குழைப்பி செவரு வச்சு விட சொல்றா. தரிச்சு விடுவாங்களாம் தறி தெரிஞ்சு தரிச்சு விடுவாங்களா அட கடவுளே அதை சொன்னா கூட சும்மா சும்மா சாகர் போய் சொல்லிருக்கான்னு சொல்லி அவரு ஒரு வட்டம் போதாரு இல்லை கொடுத்துதான் தெரியுங்க பாக்கிட்ட கையில ஆளுக்கு ஒரு பொட்டு வாங்கிட்டு போய் நீங்க வந்து உட்காந்து தச்சிங்க அந்த தரிப்புல இருக்க ஏன்னா யார என்ன பையன் தரணியாகத்தில்
காரியமான வார்த்தை சொல்லுறேன். அப்படியா? என்ன போட வேண்டாம் காட்டான கையில வச்சிருக்கான் பாருங்க. கொண்டு விடுவாங்க. அப்படியா? காலையில போய் ஒத்திக்கு ரெண்டியே குடிக்கலாம். வேகமா பேசு. எனக்கு கொடுத்தேன் நான் யார் தெரியுமா? தெரியுமா எனக்கு? சீக்கிரத்துக்கு போற புள்ள. நீனா? நீ கொல் கூடாது. வேகமா பேச ஆமா, உங்க பொட்டை மிரட்டலாம் யார்கிட்ட நாட்டக்கூடாது. வேகமா பேச இருந்தால ஆமா, உங்க பொட்டை மிரட்டலாம் இந்த நாட்டக்கூடாது. அவங்க ஒரு கஷ்டமெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. காமாரியா மகாராஜா. மகாராஜா மகாராஜா எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது ஆ, என் அன்பு சகோதரன் நம் செல்லி எல்லாரும் வச்சிருக்கோம். இந்த யூடியூப் சேனல் ஓனர் சித்தன், யூடியூப் சேனல் பயணிவேல் இன்னைக்கு எல்லாத்தையும் பேட்டி எடுக்க வந்தாரு. இன்னைக்கு ஒரு பொம்பளை வேஷம் ஒரு உடவு கட்டி ஆடணும்னா ஒரு சதுதானம் இல்ல. இன்னைக்கு வேஷம் போட்டு ஆடிவிட்டாரு. இன்னைக்கு பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதாவது கீழே பரம்பரை சேர்ந்த சித்தன் யூடியூப் சேனல் ஓனரு பயணிவேல் கொஞ்சம் வேகமா பேசுங்க அப்படிங்கிறார். சொல்லுங்க, காமரிக்கே இருக்குங்க. ஏன்னு கேட்டா ஒரு பொட்டை காமாரியா கேட்டா எனக்கு ஒரு சந்தேகம். பாருங்க பாரு. ஏய் காட்டனா சொல்றாங்க. என்ன சொல்ற? பொட்டை மரத்துன்னு சொல்றாங்க. நான் பொட்டையா ஆம்பளை டெஸ்ட் பண்றியா? ஆமா. உன் சின்னம்மா விட்டு பேட்டிய ஐப்பசி மாசம் அம்மாச்சி வளர்ப்புற கண்டு என்னை கட்டி வை. நான் பொட்டையா ஆம்பளை உனக்கு தெரியும். உனக்கு வெக்கமா இல்ல? என்னை வெட்டாய் சுத்துடா சுத்துடடி சுத்துடு சுத்துடாங்க
பார்த்து இந்த கொடுபாவி சத்துருக்க அண்ணா வக்கபே கலையோ என்னது ஏ ஆகாதே அண்ணா அண்ணா சேர்ந்து பேரக்காரையோ ஏ அண்ணா ஏ அண்ணாவே நான் செய்தமா நலையோ அனுமார், இவனை கட்டி தேர்காலில் கொண்டு போனா என் அண்ணராகிய புத்திரசோகம் நீங்கும். இந்த சிறுவனை இந்த தேர்காலில் கட்டி மடையனை. ஏய், சாமி, பேசக்கூடாது. ஒரு காலத்துலாம் இந்த ராமாயணம்லாம் இருக்காது. இப்போதைய பாருங்க. பரப்படம் போடா. அடி வருகிறது